Welcome to TN Science World. Today we see the topic in 10th Standard Science, Unit 5, Acoustics. இப்பாடத்தில் 5.22 என்கின்ற பகுதியிலிருந்து இன்றைய காணொளி துவங்க இருக்கிறது. ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் அ டென்சர் மீடியம். அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பில் ஒளி அலைகளினுடைய எதிரொலிப்பு எவ்வாறு இருக்கிறது? A longitudinal wave travel in a medium in the form of compression and rarefaction. Suppose a compression traveling in air from left to right reaches in a rigid wall. The compression exerts the force F on the rigid wall. In turn, the wall exerts an equal and opposite reaction R is equal to minus F. On the air molecules, this results in a compression near the rigid wall. Thus, the compression traveling towards the rigid wall is reflected back as compression. That is, the direction of compression is reversed. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு நெட்டலையானது ஒரு ஊடகத்திலே பரவும் பொழுது இறுக்கங்களாகவும் கம்ப்ரஷன், தளர்ச்சிகளாகவும் ரேர்ஃபேக்ஷன், ஒளி அலைகளுடைய இறுக்கங்கள் இடமிருந்து வளமாக பரவி ஒரு சூழலில் மோதிக்கொள்வதாக கருதுவோம். இட் வில் பி traveling in air from left to right reaches a rigid wall. போய் அதில் போய் மோதிக்கொள்வதாக கொள்வோம். அவ்வாறு மோதிக்கொள்ளும் பொழுது இறுக்கங்கள் சூரியனை நோக்கி எஃப் என்ற ஒரு விசையை செயல்படுத்தும். த ஃபோர்ஸ் எஃப் ஆன் த ரிஜிட் வால், அது திரும்பி எஃப் என்ற விசையை செலுத்தும். அதே வேளையிலே சுவரானது அதற்கு சமமான மற்றும் எதிர் திசையிலே ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் அந்த ஏர் மாலிகுல்ஸ் கொடுக்கும், திரும்ப செலுத்தும். இதனால் சுவரின் அருகிலே மீண்டும் இறுக்கங்கள் ஏற்படும். இவ்வாறு இறுக்கங்கள் சுவரில் மோதி மீண்டும் இறுக்கங்களாகவே எதிரொலிக்கிறது. அதன் திசை மட்டும் மாறி இருக்கும். இதனை நமக்கு அந்த படங்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறது. இந்த படம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் ஏ ரேரர் மீடியம். அடர்குறை ஊடகத்தின் விளிம்பிலே ஒளி அலைகளுடைய எதிரொலிப்பு எப்படி இருக்கும்? அடர்மிகு ஊடகத்தில் எப்படி இருக்கும், அடர்குறை ஊடகத்தில் எப்படி இருக்கும்? இது அப்படியே வைஸ் வெர்சா மாறிடும். Consider a wave traveling in a solid medium, striking on the interface between the solid and the air. The compression exerts a force F on the surface of the rarer medium. As a rarer medium has a small resistance for any deformation, the surface of the separation is pushed backward. As the particle of the rarer medium are free to move, the rarefaction is produced at the interface. Thus, the compression is reflected as the rarefaction travel from right to left. மாறி இருக்கும். உங்களுக்கு வைஸ் வர்சாவாக இருக்கும் அப்படின்றது. திடப்பொருளில் பயணிக்கக்கூடிய ஒளி அலைகளுடைய இறுக்கங்கள் காற்று ஊடகத்தின் விளிம்பை அடைவதாக கொள்வோம். அவ்வாறு அடையும் பொழுது உண்டாகக்கூடிய இறுக்கங்களானது காற்று ஊடகத்தின் பரப்பிலே எஃப் என்ற விசையை செலுத்தும். அடர்குறை ஊடகம் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தான் உருக்குலைக்கும் பண்பை பெற்றுள்ளதால் இரண்டையும் பிரிக்கும் மேற்பரப்பு பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இதனால் அடர்குறை ஊடகத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் மிக எளிதாக இயங்குவதாக விளிம்பு பகுதியிலே தளர்ச்சிகள் தோன்றுகிறது. இடமிருந்து வளமாக பயணித்த இறுக்கங்கள் எதிரொலிக்கப்பட்ட பின்பு தளர்ச்சிகளாக வளமிருந்து இடமாக மாறுகிறது. அப்படிங்கிறது தான் இதுக்கு இடையே உள்ள வித்தியாசம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான படத்தை இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மோர் டு நோ, மேலும் அறிந்து கொள்வோம்ல. அடர்குறை மற்றும் அடர்மிகு ஊடகம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேள்வி. வாட் இஸ் மீன் பை ரேரர் அண்ட் டென்சர் மீடியம்? இங்கே வாட்டர் அப்படிங்கிறது ரேரர் மீடியம், அடர்குறை ஊடகம். ஏர் என்பது டென்சர் மீடியமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மீடியம் இன் விச் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் கம்பேர்டு த அதர் மீடியம் இஸ் கால்ட் ரேரர் மீடியம். அதான் சொல்லியிருக்காங்க. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அதனுடைய திசைவேகம் அதிகரித்தால் அடர்குறை ஊடகமாகும். திசைவேகம் குறைஞ்சது அப்படின்னாச்சுன்னா அடர்மிகு ஊடகங்கிறாங்க. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அதனுடைய திசைவேகம் குறையுமானால் அது அடர்மிகு ஊடகம். த மீடியம் இன் வித் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டிக்ரீசஸ் கம்பேர்ட் டு த அதர் மீடியம் இஸ் கால்ட் அஸ் த டென்சர் மீடியம். ஏர் இஸ் த டென்சர் மீடியம் கம்பேர்டு வாட்டர் டு ஃபார் சவுண்ட். அதுதான் சொல்லியிருக்காங்க. இது அடர்குறைங்கிறது அடர்மிகு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். Then reflection of sound in the plane and curved surface. சமதளம் மற்றும் வளைவான பகுதியிலே ஒளியினுடைய எதிரொலிப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது. When a sound wave are reflected from the
பிளேன் சர்ஃபேஸ் சமதள பரப்பில் இருந்ததுன்னா the reflected wave travel in a direction according to the law of reflection. ஒளி விலகலின் விதிப்படி the intensity of the reflected wave is neither decreased nor increased. But when the sound wave are reflected from the curved surface, the intensity of the reflected wave is changed. When the reflected from a convex surface, the reflected wave are diverged out of the intensity is decreased. When the sound is reflected from the concave surface, the reflected wave are converged. Diverged, converged. அங்கே reflected intensity வந்து அதிகமாக இருக்குது. The reflected waves are converged and focused at a point. So the intensity of reflected wave is concentrated at a point. Then parabolic. Parabolic means பரவளைய ஆடிகள். Surface are used when it is required to focus the sound at a particular point. Hence, many halls are designed with parabolic reflecting surface. In an elliptical surface, sound from one force will always be reflected to the other focus. One focus to other focus, no matter where it strikes the wall. The principle is used to designing the whispering halls. In whispering hall, the speech of a person, reflection of sound in plane and curved surface. When a sound waves are reflected from the plane surface, சமதள ஆடிகளை எதிரொலிக்கும் பொழுது ஒளி எதிரொலிப்பு விதிகளுக்கு ஏற்ப பரவுகிறது. அவ்வாறு ஒளிகள் எதிரொலிக்கும் பொழுது ஒளி அலைகளின் செறிவு கூடுவதோ அல்லது குறைவதோ இல்லை. அதற்கு அடுத்தபடியா the law of reflection, the intensity reflected wave neither decreased or increased. குறைவதோ அல்லது அதிகமாவதோ இல்லை. But the sound wave reflected from the curved surface, வளைவரப்புகளே பட்டு மோதி எதிரொலிக்கும் பொழுது அதனுடைய செறிவு மாறுகிறது. குவிந்த பகுதிகளிலே மோதி எதிரொலிக்கும் பொழுது எதிரொலித்த அலைகள் விரிவடைந்து செல்கிறது, அதனுடைய செறிவும் குறைகிறது. அதற்கு அடுத்தபடியாக கான்கேவ் சர்ஃபேஸாக இருந்தால் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் முழுக்க சமதளம் மற்றும் வளைவான பகுதிகளில் பேரபலிக்கில் இருந்ததுன்னா பரவளைய ஆடியில் பட்டதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்லி, பரவளையத்திலே ஒரு குவியம் புள்ளியிலிருந்து மற்றொரு குவிய புள்ளியில் குவிக்கப்படுகிறது. இதனால் அமர்ந்து உள்ளுக்குள்ளே ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி மல்டிப்புளாக கேட்குறாங்க. ஹென்ஸ் த ஹால் டிசைன்டு பை த பேரபலிக் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். In an elliptical surface, sound from one focus will always be reflected to the other focus, no matter where it strikes the wall. The principle is used to designing and whispering halls. In a whispering hall, the speeches of the person standing in one focus can be heard clearly by listening. அதுக்காக சொல்லியிருக்கிறாங்க, குவிய புள்ளியில் குவிக்கப்படுகிறது. இதனால் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய மெல்லிய குரலில் பேசினாலும் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து வரும் வழியினால் அரங்கத்தை அமர்ந்திருக்கும் அனைவரும் செவியை அடையும் அப்படின்ட்டு. மெதுவாக பேசும் கூடம், விஸ்பரிங் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல் யூஸிங் விஸ்பரிங் ஹால்ஸ் எங்கே இருக்குது, எந்த ஊர் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விஸ்பரிங் கேலக்ஸி இன் செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச் இன் லண்டனில் இருக்குது. இட் இஸ் பில்ட் வித் எலிப்டிக்கலி ஷேப்டு வால். when a person is talking at one focus, his voice can be heard distinctly at the other focus. It is due to multiple reflection sound waves from a curved walls. அந்த மாதிரி வகையில் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் பேசப்படக்கூடிய ஒளியானது எதிர்ப்புலம் உள்ள குறிப்பிட்ட பகுதியிலே தெளிவாக கேட்கக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டுள்ளது. கேத்தட்ரல் ஆலயம் லண்டனில் அமைஞ்சிருக்கக்கூடிய சர்ச்சில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பல்முனை எதிரொலிப்பே இதற்கு காரணம். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு காரணம். அடுத்து எதிரொலித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். எக்கோ அப்படின்னா என்ன? An echo is a sound reproduced due to the reflection of the original sound from the various rigid surface such as a walls, ceiling, surface of mountains, etc. ஒளி அலைகள் சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்றவற்றின் பரப்புகளிலே மோதி பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வே எதிரொலிப்பு எனப்படும். இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். மலை மேலே நின்றுருப்போம், நின்று கை தட்டினாக்கா திரும்பி ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கை தட்டுறதோ நம்ம பேசுகிறதோ நமக்கு கேட்கும் அப்படிங்கிறது தான். மீண்டும் சேம் சவுண்ட் அகெயின் த சவுண்ட் விச் யூ ஹியர் கால்ட் அண்ட் எக்கோ. இட் இஸ் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஒன் டஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் எக்கோ சவுண்ட் இன் ஸ்மால் ரூம். ஆனால் சின்ன ரூமுக்குள்ளே அது வந்து இருக்குது, ஆனால் நம்ம அந்தளவுக்கு தெரியாது. திஸ் டஸ் நாட் mean that sound is not reflected in a small room. This is because the smaller room do not satisfy the basic condition of the hearing in echo.
ஏன் சின்ன ரூமில் அந்த மாதிரி கேட்கறதில்ல அப்படின்னாச்சுன்னா, சிறிய அறைகள் எதிரொலிப்புக்கு வேண்டிய அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வது இல்லை, அதனால தான் கேட்கறதில்ல. அப்போ இதுக்குன்னு கண்டிஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ, இதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. த ப்ரிசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹியரிங் ஆஃப் ஹியூமன் இயர்ஸ் இன் 0.1 செகண்ட்ஸ். நாம் கேட்டிருக்கோம் பார்வை நீட்டிப்பு அப்படிங்கிறத வந்து ஒளியியல் ஆப்டிக்ஸ் பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா எதிரொலிக்கும் இடையே வினாடிகள் இருக்கணும். இந்த மாதிரி நிபந்தனைகள் பூர்த்தியாக இருந்ததுன்னாக்கா வந்து நமக்கு அது சவுண்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு எக்கோவாக கேட்கும். அப்போ இதனுடைய வெலாசிட்டி என்ன இருக்குன்னா, ஒளி கடந்த தொலைவு டிவைடட் பை பரவதற்கு எடுத்துக்கொண்ட காலம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த சவுண்ட் பை டைம் டேக்கன், v = 2d by t, d = vt by 2. அப்போ t = 0.1 செகண்ட்ஸ்னா d = v × 0.1 by 2 is equal to 1/20 v/20 அப்படின்னு இதுக்கு அர்த்தம். v/20 இருந்தது அப்படின்னாச்சுன்னா அந்த எக்கோவுக்கு உண்டான கண்டிஷன் இருக்குது. எதிரொலிக்க கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றிலே ஒளியின் திசைவேக மதிப்பிலே 1/20 மடங்காக இருந்தால் ஒளி எதிரொலிப்பு என்பது கேட்கும் அப்படிங்கிறத இதனுடைய கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ, எதிரொலிப்பினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ஓவர் எ லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ லொக்கேட் ஆப்ஜெக்ட் பை சென்டிங் சவுண்ட் சிக்னல்ஸ் அண்ட் ரிசீவிங் த எக்கோ ஆஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த டார்கெட். விலங்குகள் வந்து வெகு தொலைவிலே இருக்கும் பொழுது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் ஒளி சமிக்ஞைகளை அனுப்பி அங்கிருந்து வரக்கூடிய ஒளி எதிரொலி மூலம் எதிரொலியுள்ள பொருட்களை கண்டறியவும் பயன்படுத்தப்படுகிறது. The principle of echo is used obstetrics அப்படின்னாச்சுன்னா கைனகாலஜிஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க. இதுக்கு அல்ட்ராசோனோகிராஃபி which is used to create the real time visual image on the developing the embryo or fetus in the mother's uterus. This is a safe testing tool as it does not use the harmful radiations. எதிரொலிக்கு தத்துவம் மகப்பேறியல் துறையிலே அல்ட்ராசோனோகிராஃபி கருவியிலே பயன்படுத்தப்படுகிறது. இதை பயன்படுத்தி தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய கருவினுடைய வளர்ச்சியை ஆய்ந்தறிய பயன்படுத்தப்படுகிறது. கருவி மிகவும் பாதுகாப்பானதான், ஏனெனில் இதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் எதுவுமே நாம் இதில் பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிறது தான். அண்ட் தென் எக்கோ இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இன் எ மீடியம். ஊடகங்களிலே ஒளியினுடைய திசைவேகத்தை கண்டறிவதற்கு எதிரொலித்தல் பயன்படுத்தப்படுகிறது. மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தட், எதிரொலிப்பு முறையினுடைய ஒளியினுடைய திசைவேகத்தை காணுதல். இதுக்கு என்னென்ன தேவையான கருவிகள் வேணும் அப்படின்னாச்சுன்னா, apparatus required a source of sound pulses, a measuring tape, a sound receiver and a stopwatch. ஒளி மூலம், அளவு நாடா, ஒளி ஏற்பி மற்றும் நிறுத்து கடிகாரம், இவைகளை கொண்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்துட்டு அதை வந்து நாம் எதிரொலித்தல் முறையிலே திசைவேகத்தை காணுதலுக்கு உண்டான ஒரு விடையை தெரிவிக்கிறோம். ஒளியின் திசைவேகத்தை எவ்வாறு கணக்கிடலாம் என்றால், ஒளியினுடைய திசைவேகம் v = கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் 2d by t. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு, ஒளி எதிரொலிப்பினுடைய பயன்பாடுகள். இதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சவுண்ட் போர்டுனா ஒளி எதிரொலிப்பு அட்டை. இது பொதுவாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, தேர் இஸ் பேசிக்கலி கர்வ்டு சர்ஃபேஸ், கான்கேவாக இருக்கும். பொதுவாக வளைந்த குளிர்ந்த பரப்புகளாகும். இவை அரங்கங்களிலும் இசை அரங்கங்களிலும் பயன்படுத்தப்படுது. விச் ஆர் யூஸ்டு ஆடிட்டோரியா அண்ட் ஹால்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட். திஸ் போர்ட் இஸ் பிளேஸ்டு சச் தட் த ஸ்பீக்கர் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் கான்கேவ் சர்ஃபேஸ். த சவுண்ட் ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் ரிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் த ஆடியன்ஸ், thus improving the quality of sound heard by the audience. உள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒளி அரங்கத்திலே அதிகரிக்க, ஒளியினுடைய தரத்தை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஒளிபெருக்கியானது ஒளி எதிரொலிப்பு அட்டையின் குவிய பகுதியில் இருக்குமாறு பொருத்தப்படுகிறது. ஒளிபெருக்கியிலிருந்து வரும் ஒளியானது ஒளி எதிரொலிப்பு அட்டையால் எதிரொலிக்கப்பட்டு அதிக தரத்துடன் பார்வையாளர் காதுக்கு சென்றடைகிறது. அப்போ இயர் ட்ரம்பட், காது கேட்க உதவக்கூடிய கருவியும் இதே போல் ஒரு தத்துவத்தில் தான் அடிப்படையில் தான் இயங்குகிறது. இயர் ட்ரம்பட் இஸ் ஹியரிங் எய்டு. இது ஒரு காது கேட்கும் கருவி which is useful to the people who have difficulty in hearing in this device. One it is wide and other one is narrow. ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் குறுகலாகவும் இருக்கும். The sound from the source fall into the wide into the end and reflected by its wall into a narrow part to the device.
This helps to concentrating in sound and sound enters the eardrum with more intensity. This enable a person hear the sound better. ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு மறுமுனை குறுகலாகவும் இருக்கும். ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது அகன்ற பகுதியின் சுவரிலே எதிரொலித்து குறுகலான பகுதி அடைகிறது. இந்த கருவி ஒளியை குவிக்கவும் அதிக செறிவோடு நமது காதுகளில் உள்ள செவிப்பறையை அடையவும் பயன்படுகிறது. இந்த கருவியின் குறைபாடு உள்ளவர்கள் நன்றாக கேட்க இயலுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மெகாஃபோன் கூம்பு ஒலிபெருக்கி பயன்படுத்துகிறாங்க. இந்த கூம்பு ஒலிபெருக்கியை இப்போ தடை செஞ்சுருக்காங்க. இப்போ சமீப காலங்களில் இந்த மெகாஃபோன் ஈஸியா ஹார்ன் ஷேப்டு கொம்பு வடிவில் இருக்கும் டிவைஸ் used to address a small gathering of people. Its one end is wide and other is narrow. When a person speaks at narrow end, the sound speech is concentrated by the multiple reflection from the walls of the tube. Thus his voice can be heard loudly over long distance. அதிக தூரங்களிலே குறுகலான பகுதியிலே பேசும் ஒளியானது பன்முக எதிரொலிப்பு அடைகிறது. எனவே ஒளியானது அகன்ற பகுதியின் வழியே வெகு தொலைவில் அதிக செறிவுடன் கேட்கறதுக்கு இயல்கிறது. Then the important questions of Doppler effect. The whistle of fast moving train appears increase in pitch. It approaches the stationary listener and its appear to decrease as the train moves away from the listener. The apparent change in frequency was the first observed and explained by the Christian Doppler, an Australian mathematician and physicist. He observed that the frequency of the sound as received by the listener is different from original frequency produced by the source. Whenever there is a relative motion between the source and the listener, ஒலி மூலம் கேட்குனர். This is known as the Doppler effect. This relative of motion could be due to various possibilities of motion as follows. அதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேகமாக இயங்கும் ரயில் வண்டியானது ஓய்வு நிலையிலே கேட்குனரை நெருங்கும் பொழுது அதன் ஊதல் ஒளியினுடைய சுருதி அதிகரிப்பது போன்றும், கேட்குனரை விட்டு விலகிச் செல்லும் பொழுது லிசனரை விட்டு விலகிச் செல்லும் பொழுது ஊதல் ஒளியினுடைய சுருதி குறைவது போன்றும் தோன்றும். இந்த அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதலாக ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த கணிதவியல் மற்றும் இயற்பியல் அறிவியல் அறிஞருமான கிறிஸ்டியன் டாப்லர் கண்டறிந்து விளக்கினார். கேட்குனருக்கும் ஒளி மூலத்திற்கும் லிசனருக்கும் அங்கே உண்டாக்கக்கூடிய ஒளி மூலத்திற்கும் அதிர்வெண்ணுக்கும் இடையே உள்ளதை கேட்டறிந்து இதுவே டாப்லர் விளைவு என சொல்லியிருக்காரு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, கேட்குனர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். த லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆன் அவே ஃப்ரம் த ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ். கேட்குனர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, த சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டேஷனரி லிசனர். ஒளி மூலமானது நிலையான கேட்குனரை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். அதற்கு அடுத்தபடியாக ஒளி மூலம் both source and listener move towards or away from one another. Then the medium moves when both source and listener are at rest. கடைசியாக இரண்டுமே ரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. Whenever there is a relative motion between the source and listener, the frequency of the sound heard by the listener is different from the original frequency of sound emitted by source. This is known as the Doppler effect. இதுதான் டாப்லர் விளைவினுடைய டெஃபினேஷன். ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும் பொழுது கேட்குனரால் கேட்கப்படக்கூடிய ஒளியினுடைய அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல் தோன்றும். இந்த நிகழ்விற்கு பெயர் டாப்லர் எஃபெக்ட்னு சொல்லி பெயர். இதுதான் நம்ம டெஃபினேஷனாக எழுதணும். ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும் பொழுது, whenever there is a relative motion between the source and listener, ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும் பொழுது கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியினுடைய அதிர்வெண்ணானது the frequency of the sound heard by the listener is different from the original frequency. ஒரிஜினலாக ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல தோன்றும். இதுக்கு பேர் தான் டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் சிம்பிளிசிட்டி ஆஃப் கால்குலேஷன் இஸ் அசியூம்டு தட் த மீடியம் இஸ் அட் ரெஸ்ட், தட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த மீடியம் இஸ் 0. S and L, S means source, L means listener.
be the source and listener moving with velocity vs. Source of velocity, listener velocity respectively. Consider the case of source and listener moving towards each other. As the distance between them decreases, the apparent frequency will be more than the actual source of frequency. ஒளி மூலம் S மற்றும் கேட்குணர் L முறையே Vs மற்றும் Vl திசை வேகத்தில் நுகர்வதாக கருதுவோம். ஒளி மூலமும் கேட்குணரும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்வதாக எடுத்துக்கொள்வோம். ஒளி மூலத்திற்கும் கேட்குணருக்கும் இடையே தொலைவு குறையும் பொழுது இதனுடைய தோற்ற அதிர்வெண்ணானது அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும். ஆக்சுவல் ஃப்ரீக்குவன்சியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய விளக்கம். இதை வைத்து உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை நாம் முழுமையாக பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி அதோட வரக்கூடிய கணக்குகளோட இந்த பாடம் நிறைவடையும். கிட்டத்தட்ட ஒரு 8 கண்டிஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அந்த 8 கண்டிஷன்ஸையும் பொறுமையாக நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவேர்ட்ஸ் ஈச் அதர். அப்போ என்ன ஆகும் நோட்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் லிசனர் டிக்ரீசஸ். apparent frequency is more than actual frequency. அப்போ n dash equal to v plus vl by v minus vs into n. இதை ஒரு ஃபார்முலாவை போட ஆரம்பிச்சிட்டோம்னா அதிலிருந்து அதை நம்ம அடிப்படையாக வச்சுட்டு நிறைய இருக்கக்கூடிய 8 ஃபார்முலாஸையும் நாம் டெரைவ் பண்ணிடலாம். சப்போஸ் த மீடியம் சே wind, the moving with velocity w, in the direction of the propagation of sound, for in the case the velocity of v should be replaced with v plus w. If the medium moves in a direction opposite to the propagation of sound, then v should be replaced v minus w. என்ன கடைசியாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த 8 கண்டிஷன்ஸுக்கு பிறகு கடைசியாக இருக்கக்கூடிய விஷயம், ஒளி பரவக்கூடிய ஊடகமானது காற்று w wind என்ற திசை வேகத்தில் ஒளி பரவும் திசையிலே நகர்வதாக கொள்வோம். இந்த நிகழ்விலே ஒளியினுடைய திசை வேகம் v plus w ஆக மாறுகிறது. அதே போல் ஊடகமானது ஒளிபரவும் திசைக்கு எதிர் திசையிலே நகருமானால் v minus wன்னு வச்சுக்கணும். காற்று இருக்கக்கூடிய திசையிலே இருந்ததுன்னா v plus w, அதுக்கு ஆப்போசிட் அதுனா v minus w என்கின்ற கடைசி கூற்றோடு இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. இதில் இருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஎன் சயின்ஸ் வேர்ல்டில் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை நாம் கால்குலேட் பண்ணி போட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த பாடம் 5 இப்போ கண்டிஷன்ஸ் ஃபார் டாப்ளர் எஃபெக்ட் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதற்கு அடுத்தபடியாக டாப்ளர் எஃபெக்ட்டு நடைபெறாமல் இருப்பதற்குண்டான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டர் த ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் there will be no Doppler effect and apparent frequency as created by the listener will be the same as the source of frequency. கீழ்காணும் சூழ்நிலைகளில் டாப்ளர் எஃபெக்ட் நடக்காது அப்படிங்கிறாங்க. என்னென்னா, when a source S and listener L both are at rest, ஒளி மூலமும் கேட்குணரும் இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது டாப்ளர் எஃபெக்ட் நடக்காது. when S and L move in such a way that distance between them remains constant, ஒளி மூலம் மற்றும் கேட்குணர் சம இடைவெளியில் நகரும் பொழுது there is no Doppler effect. Then when source S and L are moving in mutually perpendicular direction, ஒளி மூலம் கேட்குணர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் பொழுது there is no Doppler effect. Then if the source is situated at the center of the circle along which the listener is moving, ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்திருந்தால் கேட்குணர் வட்டப்பாதையிலே விட்டு நகரும் பொழுது அங்கே there is no Doppler effect. இந்த டாப்ளர் எஃபெக்டினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத கேட்கணும். டாப்ளர் எஃபெக்டினுடைய பயன்பாடுனா, டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் த ஆட்டோமொபைல், வாகனம் ஒன்றினுடைய வேகத்தை அளவிடுவதற்கு. தென் ட்ராக்கிங் த சேட்டலைட், துணைக்கோள் ஒன்றினுடைய தொலைவினை கணக்கிடுவதற்கு. தென் ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், ரேடாரில் பயன்படுத்தப்படுகிறது. தென் சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் ஆகிய இடங்களிலே இது முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. காவலனுடைய காரிலே பொருத்தப்பட்டிருக்கும் கருவி ஒன்று மின்காந்த அலையை உமிழும். இந்த அலையானது சாலையிலே வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் எவ்வளோ வேகத்தில் வருது அப்படிங்கிறத வாகனத்தின் மீது எதிரொலிக்கப்பட்டு அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்பட்டு அதிர்வெண் மாற்றத்தை பயன்படுத்தி வாகனத்தினுடைய வேகத்தை
there is a shift in the frequency of the reflected wave. From the frequency of shift, the speed of the car can be determined. The help to track over the speeding vehicle. வாகனத்துடைய வேகங்களை அறிவதற்கு எளிதாக பயன்படுத்தப்படுகிறது. தென் ரேடாரில் வந்து பார்த்திங்கன்னா ரேடார் ரேடியோ வேவ் அண்ட் சென்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டட் வேவ் ஆர் டிடெக்டட் பை த ரிசீவர் ஆஃப் த ரேடார் ஸ்டேஷன். ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் த ஸ்பீட் அண்ட் த லொக்கேஷன் ஆஃப் த ஏரோப்ளேன்ஸ் ஆர் ஏர்க்ராஃப்ட் ஆர் ட்ராக்டு. துணைக்கோள் ஒன்று புவியிலிருந்து வெகு தொலைவிற்கு செல்லும் பொழுது அதனால் உமிழப்பட்ட ரேடியோ அலைகளுடைய அதிர்வெண்ணை கொண்டு அது எங்கே இருக்கிறது அந்த துணைக்கோளுடைய இருப்பிடத்தை அறிகிறான். இது ஒன்று வந்து ட்ராக்கிங் சேட்டலைட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ரேடாரை பயன்படுத்தி அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை வந்து ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ரேடியோ அலைகளை கொண்டு எங்கு வந்து விமானம் இருக்கிறது, வேகத்தை அது எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கணக்கிடலாம். அடுத்தது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனாரை பற்றி சொல்லணுன்னாக்கா சோனார் கருவியிலே நீரிலே அனுப்பப்பட்ட சோனார் இஸ் மெஷரிங் பை சேஞ்ச் இன் த ஃப்ரீக்வன்சி பிட்வீன் த சென்ட் சிக்னல் அண்ட் ரிசீவ்டு சிக்னல். த ஸ்பீட் மெரைன் அனிமல்ஸ் அண்டு சப்மரைன்ஸ் கேன் பி டிட்டர்மைன்டு. சோனார் கருவியின் மூலம் நீரிலே அனுப்பப்படும் எதிரொலித்தல் கதிரின் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் ஆகியவற்றை சப்மரினை எளிதாக கண்டறியலாம். இதோட இந்த பாடம் அக்யூஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பாடம் வந்து நிறைவேறுகிறது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.